நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வந்து எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கந்திக்குப்பம் அப்படின்ற பகுதியில் வந்து காலபைரவர் கோயில் இருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னாங்க. ரொம்ப நாளா அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சு. ஸோ ஃபேமிலியோட அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு கோயில் எப்படி இருக்கு, அங்கே என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் நான் வீடியோவை பதிவிட்டு வரேன். நம்ம வாணியம்பாடியில இருந்து 46 கிலோமீட்டர் வந்து இந்த கோயில் வந்து இருக்கிறதா காட்டுதுங்க லொக்கேஷனில். ஸோ நாமளும் கிளம்பியாச்சு. அங்கே வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு முன்னாலே வந்து இந்த கோயில் வந்து கந்திக்குப்பம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து இருக்குது. அங்கே வந்து நீங்கள் யூட்டர்ன் போட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் இருக்குது அந்த கோயில் உள்ளே போகிறது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் உள்ள கோயில் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளும் அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த ஆர்ச் தாங்க அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரிங்க, இங்கே பெரிய பார்க்கிங் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம கோயில்கிட்ட வந்த உடனே நம்ம கண் எதிர இந்த கோசாலை தான் கண்ணுக்கு தென்பட்டது. ஸோ அந்த கோசாலைக்குள்ளே போய் பார்த்தோங்க, ஒரு 50க்கும் மேற்பட்ட மாடுகளை வந்து வளர்த்து வருவதை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடியவங்களை கேட்கும்போது இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் மாடுகளை தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப தானமாக வழங்குவதாகவும் சொல்கிறாங்க. மாட்டிற்கு உணவு தானியங்களையும் தானமாக வழங்குவதாகவும் சொல்லப்படுது. அடுத்து கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனவொடனே நம்ம தலைவர் பிள்ளையார் தாங்க இருந்தார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஆசியை பெற்று அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரானோம். அடுத்து கோயிலோட நுழைவாயில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் வந்து சிலையாக வந்து வச்சுருந்தாங்க. அவர்களை வந்து நாம் வணங்கிட்டு அடுத்து நாம் வந்த இடம் நாகபைரவர் சன்னதிங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கோவிலோட என்ட்ரன்ஸில் இந்த பூஜை பொருளாக வந்து வித்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே இந்த வெள்ளை பூசணிக்காய் அதை வந்து 2ஆக வெட்டி அதில் வந்து நெய் ஊற்றி அதில் வந்து சிவப்பு துணியை வச்சு விளக்கேற்றுவதன் மூலம் நாம் நினைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறதா வந்து இங்கே சொல்லப்படுது. அதன் அருகிலே வந்து நாகாலம்மன் சிலை இருக்குது. ஸோ இங்கே வந்து வேண்டுறது மூலயமா அந்த நாகதோஷம் நீங்குவதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைய தொட்டில்கள் வந்து இந்த மரத்தில் வந்து கட்டியிருக்காங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த கோயிலில் ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்துக்கு பேர் வந்து வடுக தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த குளத்திற்கு பாதாள பைரவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நீர் வந்து அந்த குளத்தில் வருவதாகவும் அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. இந்த கோயிலில் விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி, சிவபெருமாள் சன்னதி, இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியாக கோவில் அமைத்து வைத்திருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க வந்தது தட்சிணாமூர்த்தி. அவரை வணங்கி விட்டு அடுத்து இந்த கோவிலுடைய ஹைலைட் அப்படின்னு சொன்னால் நான் இந்த விஷயத்தை தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவலிங்கம் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த சிவலிங்கத்திற்கு நம்முடைய கைகளாலே அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து இந்த கோவிலில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய கையிலே வந்து இந்த சிவலிங்கத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய நீரை எடுத்து அபிஷேகம் செய்கிறாங்க. அது இந்த கோயிலோட தனி சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்து நாங்கள் வந்த இடம் இந்த அன்னதான கூடங்க. இங்கே வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்குமே இலவசமாக வந்து அன்னதானம் வழங்குறாங்க. அது வந்து 3 வேளையும் வழங்குறதா அங்கே சொல்லப்படுது. நாங்களும் இந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுங்க. ரொம்பவே அருமையாக சுவையாகவும் இருந்தது. காலபைரவர் என்பது சிவபெருமானுடைய ஒரு அவதாரம். இவர் காலத்தையும் நீதியும் காப்பவர் என நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் வழிபட்டால் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. குறிப்பாக ராகு காலம் மற்றும் அஷ்டமி நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுவதாகவும் அந்த நாட்களில் பலரும் வந்து இங்கே வழிபடுவதாகவும் சொல்லப்படுகிறது. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வழக்கு பிரச்சனைங்க, தொழில் தடைங்க, பயம், மன அழுத்தம் இவற்றையெல்லாம் நீக்கிறதா வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே நாங்கள் இப்போ வந்து பார்த்ததில் அழகான ஒரு கோயில் அமைப்பு, அமைதியான சூழல்ல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூலவர் தரிசனம் எல்லாமே நம்மளுக்கு வந்து மன அமைதியை வந்து தந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் அல்லது மாலை நேரத்தில் வாங்க. ஸோ இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விசேஷமான நாட்கள் எல்லாம் இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து உண்மையிலே வந்து பிரமிச்சிட்டுனே சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கடவுளை தாண்டி பார்த்தீங்கன்னா இதோட கட்டடக்கலையை வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். இந்த பழங்கால இந்த கோவில் சிற்பங்கள்லாம் இருக்கக்கூடிய அதே ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. கோயிலில் இருக்கக்கூடிய கல்தூண்கள் எல்லாம் அவ்வளோ சிறப்பாக வேலைப்பாடுகள் செய்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து ரசிச்சுட்டு போங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? காலபைரவர் கோயிலும் ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது.
ஃபேமிலியோட போயிட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் அந்த கோயிலை பாருங்கள். மற்ற கோயில் இல்லாமல் நம்ம வந்து இந்த கோயிலில் வந்து நாமளே போய் சாமி கிட்ட வரையும் போய் நம்ம வந்து தரிசனம் பெற்றுட்டு வரலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க கோயில். நீங்களும் அங்கே போனீங்கன்னா அங்கே சாப்பிடக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப க்ளீன் நீட்டாக வந்து வச்சுட்டு வாங்க. அது எப்படி இருக்குதோ அப்படியே விட்டுவாங்க. நாம போய் எதுவும் குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அவங்க வந்து அவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது அந்த கோயில் அவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ நாம போனாலும் நம்ம போட எந்த ஒரு குப்பையும் போடாமல் அங்கே வச்சிருக்க அந்த குப்பை தொட்டியில் அந்த குப்பைகளை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போய் நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பிரியமானவன்.